ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு க்ரோஷெட் பேக்கோட ஹேண்டில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அது எவ்வளோ நீளம் ஒரு பேக்குக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு பின்னிக்கலாம். இன்றைக்கி ஒரே ஸ்டிச் தான். அதை வச்சு எப்படி ஒரு ஸ்லிம் பேக் இல்லை இது ஹேண்ட் பேக்காக ஷோல்டர் பேக்காக எப்படி வேணால் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி போடுற ஒரு பேக், ஈஸி க்ரோஷெட் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 10 ரூபா கண்டில் இருக்கிற ஒரு 2-3 கண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, க்ரீன்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம ஒயிட்டில் தான் போட போகிறோம். பார்த்திங்கன்னா எப்போவும் எடுக்கிற அதே நீடில் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு மேஜிக் ரிங் போட போகிறோம். மேஜிக் ரிங் எப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் ரிங் போடுவோம். பாருங்கள், மேஜிக் ரிங் போட்டிருக்கோம். ஒரே சுற்றினீங்கனாலும் போதும். வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா த்ரெட் இப்படி எடுத்துருவோம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு 3 செயின் போடுறோம். ஃபஸ்ட்டு 1 2 3 செயின் போடுறோம். அப்புறம் 2 டிசி டபுள் க்ரோஷெட் 2 அதே இடத்துல போடுறோம். நம்ம டபுள் க்ரோஷெட் போடுறோம். இப்போ 3 ஆயிடுச்சு. இப்போ 2 செயின், 1 2 செயின் போடுறோம். போட்டுட்டு எகைன் என்ன பண்ணுறோம், 3 டிசி டபுள் க்ரோஷெட் 3 போடுறோம். டபுள் க்ரோஷெட் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கோம், ஸ்டிச்சஸ் எல்லாமே. பாருங்கள், இப்போ இதில் 3 டிசி ஆச்சு. 1 2 3 3 டிசி ஆச்சு. எகைன் 1 2 செயின் போட்டாச்சு. எகைன் திரும்ப 3 க்ரோஷெட் போடுறோம். ரெண்டாவது போட்டாச்சு. இப்போ 3ஆவது 3 போடுறோம். 3 போட்டு எகைன் 2 செயின் பார்த்தீங்களா. 1 2 3 ஆச்சு. இப்போ 4ஆவது 2 3. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ எகைன் 1 2 செயின் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த த்ரெட்டை, டெயில் த்ரெட் எப்படி இழுத்திங்கன்னா இது இப்படி டைட் ஆகிடும். டைட்டானா என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த 3 செயின் போட்டோம்ல, அதோட உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. ஸ்லிப் நாட் போட்டிங்கன்னா இப்போ இப்படி இருக்கும். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, இங்கே நம்ம இந்த த்ரெட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு இந்த பிங்க் கலர் எடுக்க போகிறேன். இந்த கலர் எடுத்து இதில் ஜாயின் பண்ண போகிறேன். இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இதோட டெயிலும் இந்த கட் பண்ணி விட்டிங்களா ஒயிட்டு, அது 2 இழுத்து வச்சுக்கோங்க. ஒயிட்டில் என்ன பண்ணணும்னா, மெதுவாக இந்த பிங்க்கும் ஒயிட்டையும் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு, ஒயிட்டையும் கையில் எடுத்துட்டு, இதுக்கப்புறம் இதை இழுத்திங்கன்னா இப்படி சின்னதாயிரும். இப்படி சின்னதாயிரும். 1 2 3 போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த
செயின் வந்த இடத்துலையே அந்த இடத்துலையே விட்டுக்கோங்க. விட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணி இந்த இடத்துல நமக்கு வந்து 3 செயின் 2 டிசி போடுறோம். போட்டுட்டு அப்புறம் ஒரு செயின் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே இடத்துல 2 செயின் போட்டுட்டு இதே இடத்துல திருப்பி ஒரு 3 டிசி போடணும். அதே இடத்துல அதே இடத்துல 3 டிசி. பார்த்தீங்களா, போட்டாச்சு. ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா திருப்பி இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா 3 டிசி 2 செயின், அதே இடத்துல 3 டிசி. இந்த ஒரே ஸ்டிச்சு தாங்க இந்த இது முடிகிற வரைக்கும், நமக்கு இந்த பேக் முடிகிற வரைக்கும். இதெல்லாம் திருப்பி இதில் மூணாவது ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு திருப்பி இந்த இதில் விட்டு ரெண்டு செயின். ஒரு செயின் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் போட்டால் இந்த ரவுண்டு நமக்கு முடிஞ்சது. சட்டும் இப்படி ஆகிடும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போட்டுக்கோங்க. ஆச்சா, இப்போ ஒரு செயின் போட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 2 டிசி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து இந்த 3வது செயின்குள்ளே போட்டு இப்படி பண்ணி பார்த்திங்கன்னா இந்த இடம் முடிஞ்சிடும் நமக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம திருப்பி வேறொரு கலர்ஸ் மாற்றிக்கலாம். கலர் மாற்றி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எகைன் இந்த இடத்துல நூல் மாற்றிட்டோம். அதே மாதிரி 3 செயின் போட்டுக்கணும். என்ன கலர் மாற்றுறோமோ 3 செயின் மாற்றிட்டோம்னா 3 செயின் போட்டோம்னா அதே இடத்துல 2 டிசி. ரெண்டு டிசி போட்டாச்சு. ஒரு செயின் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வரீங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு 3 டிசி போடுங்க. மூணு டிசி போட்டாச்சா. 1 2 செயின் போட்டோம். இப்போ எகைன் இதுலேயே தான் திருப்பி 3 டிசி போடுறோம்.
ஒரு செயின் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டாலே இங்கே ஒரு செயின் போட்டிருக்கோம்ல, இங்கே ஒரு நாட் நம்ம போடுவோம். 3 டிசி போடுவோம். இந்த ஒரு செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல 3 டிசி போட்டுட்டு திருப்பி ஒரு செயின் போட்டு தான் போடுவோம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ எகைன் பார்த்திங்கன்னா இங்கே வரும். இங்கே சேம் அதே ஸ்டிச்சு தான் அப்படியே வரணும் ஒயிட்டில். இங்கே ஒரு செயின் வர இடத்துலலாம் இந்த 3 டிசி வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ திருப்பி இதில் வந்து நம்ம என்ன கலர் த்ரெட் வச்சுருக்கோமோ அந்த கலர் த்ரெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே திருப்பி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் சேஞ்ச் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன். இந்த ஆரஞ்சு கலர் சேஞ்ச் பண்ணோன்னா எகைன்னு அதே இடத்துல இப்போ ஆல்ரெடி ஒயிட்டில் ஒன்று இருக்குது, 2-3 செயின் போட்டுட்டு நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா 1 3 ஆயிடுச்சு. இல்லைன்னா இப்படி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் போட்டுட்டிங்க இல்லையா, போட்டோன்னே இந்த கேப்பில் தானே ஆரம்பிப்போம். இங்கேருந்து எடுத்து 1 2 3 செயின். இங்கே 3 செயின் ஆயிடுச்சா, இப்போ இன்னி 2 டிசி போடலாம். 2 டிசி போட்டுக்கலாம். ரெண்டு டிசி போட்டுட்டு ஒரு செயின் போட்டு எங்கே போடுவோம். இப்போ இங்கே ஒரு செயின் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு இதே மாதிரி 3 டிசி இந்த ஒரு செயின்லேயும். எங்கே அந்த 6 டிசி வந்திருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் சென்டரில் 2 செயின் போட்டு இது பண்ணுவோம். இது இப்படியே இதே செயின் தான் உங்களுக்கு. இது இப்படியே போனால் ரொம்ப லாங் வீடியோ ஆகும். நீங்கள் இது எந்த அளவு வேணுமோ நீங்கள் 8 லைனு 10 லைனுன்னு முடிவு பண்ணி வச்சுட்டு போட்டுக்கலாம், எந்த அளவுக்கு வேணுமோ. இப்போ இதை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஹேண்டிலும் இதுவும், நாளைக்கு இதை ஒரு பேக் கன்வெர்ட் பண்ணி போடுறதை பார்த்துடலாம். பாருங்கள், 1 2 செயின் போட்டாச்சு. எகைன் இந்த இடத்துலையே 6 இருக்குது. அந்த 6 இருக்கிற இடத்துல அப்படியே நடுவில் 3 டிசி போட்டு 2 செயின் 3 டிசி அதிலே பாருங்கள் ஒரு செயின். பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான் இந்த இடத்துலலாம் 6, இந்த 4 இடத்துல மட்டும் 6 வரும். இங்கே ஒரு செயின் வர இடத்துல ஒரு டிசி 3 டிசி 3 டிசி மட்டும் ஒரு செயின் வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இதோட ஒரு பார்ட் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் போட்டிருக்கேன் நான். இப்போ இன்னொரு 10 லைனும் போட்டுட்டேன்னா இதை நம்ம ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணிடலாம் பேக்காக. இப்போ இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், அதே தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. சென்டரில் பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அப்புறம் இந்த கலர் கத்திரிப்பு கலர், அப்புறம் ஒயிட்டு ஆரஞ்சு, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் டபுள் க்ரீன் இது போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, இந்த பர்பிள், திருப்பி ஆரஞ்சு ஃபுல்லாக, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் க்ரீன் வரும். இது இதே ஸ்டெப்பு தான். எத்தனை லைன் வேணுமோ போட்டுக்கோங்க. ஒரே ஒரு இது மட்டும்தான். இந்த ஒரு செயின் வர இடத்துலலாம் இந்த மாதிரி 3 டிசி மட்டும் வரும். இந்த 6 வரதில் மட்டும்தான் நடுவில் 2 செயின் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போட்டு பாருங்கள். எதாவது டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது